இந்த 2 கொலையை தொடர்ந்து போலீஸ் இப்போ இந்த 3வது கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் மாதிரியே இப்போ மற்ற போலீஸும் இது ஒரு கோஇன்சிடென்ட் இல்லை, இது ஒரு பேட்டர்ன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அரவிந்த் கொல்லப்பட்ட 2 நாளில் இந்த கொலை நடந்திருக்கு. போலீஸ் இந்த கேஸை இன்னும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 3ஆவதாக இறந்த இந்த நபரோட பேர் பிரியா, ஏஜ் 35, ப்ரொஃபஷன் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இறந்த 3 பேரில் 2 பேர் ஜேர்னலிஸ்ட், ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அரவிந்தும் ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் தான் இறந்துருக்காரு. இந்த 3 பேர் மர்டருக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. போலீஸ் பிரியாவோட அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்க்குறாங்க. பிரியாவோட ரூமே ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ரூம் மாதிரி இருந்துச்சு. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் கட் பண்ணி அங்கங்கே போர்டில் ஒட்டி இருந்துச்சு. அதில் இருக்கிற பாதி இன்ஃபர்மேஷன் எரிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே இருந்த லேப்டாப்பையும் காஃபி மக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு விக்ரம் அங்கேருந்து கிளம்பிட்டார். விக்ரம் ரவி கிட்ட இந்த காஃபி மக்கில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டையும் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறதையும் பார்க்க சொல்லி ஆர்டர் போட்டார். பிரியாவோட பாடியில் நிறைய ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் விக்ரம்க்கு ஒரு விஷயம் புரியுது. பிரியா சாவறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் இறந்துருக்கா. விக்ரம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கான்ஸ்டபிள் ஒரு பேப்பர் எடுத்து விக்ரம்கிட்ட கொடுக்குறாரு. அது ஒரு கருப்பு பேப்பர். அதில் இருந்த சிம்பிள் சேம். போலீஸ் பிரியா வீட்டில் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஃபைலை எடுக்கிறாங்க. அந்த ஃபைலோட நேம் டி ஆஸ்ட்ரா. அந்த ஃபைலை பார்த்ததும் விக்ரம் ரவியை பார்த்து, அரவிந்த் கேஸில் சொன்ன அதே நேம் தானே இது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரவி, ஆமாம் சார், இதுவும் அதே கம்பெனி தான், பேரு ஆஸ்ட்ரோஜன் டெக். பிரியாவோட லேப்டாப்லேயும் இதே மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருந்ததா சைபர் டீம் சொன்னாங்க. உடனே விக்ரம் இந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கிளம்புனார். ஜேர்னலிஸ்ட் சுரேஷ், ஜேர்னலிஸ்ட் பிரியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அரவிந்த், இவங்களுடைய சாவுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக விட மாட்டேன்னு விக்ரம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டார். இதுக்கப்புறமும் இந்த தொடர் கொலையை நான் நடக்க விட மாட்டேன், அந்த சீரியல் கில்லரை சீக்கிரமாக பிடிப்பேன்னு சொல்லி ஜீப்பில் ஏறி கிளம்பிட்டார். அப்போது ரவிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. அதில், சார், பிரியாவுடைய ஒரு சின்ன டைரி கிடச்சிருக்கு. அதில் சில லைன்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் ஷேடோ, இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மிஸ்ஸிங் பீப்புள். ரவி இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். ரவி மெதுவாக விக்ரம் கிட்ட, சார், இது ஒரு சாதாரண கொலை கேஸ் கிடையாது, இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சீரியல் கில்லர் கேஸும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிச்சயமாக யாரோ ஒரு பெரிய ஆள் சம்மந்தப்பட்டிருக்கணும். அதுக்கு விக்ரம் ரவி கிட்ட, ஆமாம் ரவி, நீ சொல்கிற மாதிரி இது சாதாரண சீரியல் கில்லிங் கேஸோ மர்டர் கேஸோ கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக அவங்க இந்த சீரியல் கில்லிங் பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்க. இதை பேசி முடிச்சதும் ஆஸ்ட்ரோஜன் டெக் கம்பெனியை வந்து அடையிறாங்க. இறங்கின விக்ரமுக்கும் ரவிக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனியில் யாருமே இல்லை, சுற்றி ஒரே செடிங்களாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த கம்பெனி இயங்கியே ரொம்ப நாளாக இருக்கு. உள்ளே போக ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்த விக்ரமுக்கு எந்த வழியும் தெரியல. எல்லா கதவும் மூடியே இருந்துச்சு. விக்ரமும் ரவியும் ஒரு குழப்பத்தோடய அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஓல்டு லேடி ஒரு தகவல் சொன்னாங்க. நேற்று ராத்திரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒரு ஆள் இருந்தார். அவரை நான் இது வரைக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்ததே இல்லை. உடனே ரவி அந்த லேடியை பார்த்து, நீங்கள் அவரோட ஃபேஸை பார்த்தீங்களான்னு கேட்டார். அதுக்கு அந்த லேடி, இல்லை, அவரோட முகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே விக்ரம், ஏன் உங்களால் அவரோட முகத்தை பார்க்க முடியல, அவரோட முகத்தை ஏதாவது மறைச்சிருந்தாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஓல்டு லேடி, இல்லை, அவர் தலையில் ஏதோ ஜாக்கெட் மாதிரி போட்டிருந்தாருன்னு சொன்னாங்க. இதை கேட்ட விக்ரமுக்கும் ரவிக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த லேடி சொல்கிற அந்த நபர் தான் கில்லராக இருக்கணும்னு. இது நடந்துகிட்டு இருக்கிற இதே சமயத்தில் சைபர் டீம் பிரியாவுடைய மெயிலிருந்து ஒரு டிராஃப்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அது இதுவரைக்கும் பப்ளிஷ் ஆகாத ஒரு ஆர்டிக்கல். அதோட டைட்டில் தி டார்க் சீக்ரெட் ஆஃப் ஆஸ்ட்ரோஜன் டெக். அது ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஆர்டிக்கல். அதிலிருந்து ஒரு வார்த்தையை படித்ததுக்கப்புறம் அந்த ரூமே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை என்னன்னா, தி ப்ராஜெக்ட் ஷேடோ இஸ் நாட் அ ரிசர்ச், இட்ஸ் அ வெப்பன். விக்ரம் சேரில் உட்காந்து டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அரவிந்த், பிரியா, இவங்க 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட் ஷேடோவை இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல்ல இருந்த சுரேஷ்க்கும் இந்த ப்ராஜெக்ட் ஷேடோவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. அப்போ அவர் ஏன் கொல்லப்பட்டாரு? அப்போ சுரேஷை கொன்ன ஆளும் இவங்க 2 பேரையும் கொன்ன ஆளும் வெவ்வேறுன்னு விக்ரம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. யாரோ ஒருத்தர் பழைய சீரியல் கில்லர் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு விக்ரம் புரிஞ்சுக்கிறாரு. ரவி விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒருவேளை கில்லர் கம்பெனியோட ஆளாக இருப்பாரோ? விக்ரம் அதுக்கு, இல்லை, இது யாரோ ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். இது நடந்துகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அந்த பிளாக் ஹூட்டி போட்ட கில்லர்
யாரும் இல்லாத ஒரு பில்டிங்கில் ஏறிக்கிட்டு இருக்கான். மேலே இருக்கிற ஒரு டேபிளில் லேப்டாப்பை விரித்து திரும்பி அந்த ஹெட்லைன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ராவில் இருக்கிற ஒரு பேப்பர் எடுக்கிறான். அதில் நிறைய பேர் எழுதியிருக்கு. அதில் 2ஆவதாக எழுதியிருந்த பிரியா பேரை அடிக்கிறான். 3ஆவதாக இருக்கிற பேர் பக்கத்தில் ஒரு புள்ளி வைக்கிறான். ட்ராவில் இருந்த அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த லெட்ரு ஒரு கொரியராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதில் சென்டர் நேமும் இல்லை, யாரோட அட்ரஸும் இல்லை. விக்ரம் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாரு. அதுக்குள்ள ஒரு கருப்பு பேப்பர் இருக்கு. அதுலேயும் அதே சேம் சிம்பிள். அதோட இந்த வாட்டி ஒரு மெசேஜும் இருக்கு. அது என்ன மெசேஜ்னா, யூ ஆர் கெட்டிங் க்ளோசர். அந்த என்வலப்பில் இன்னொரு சின்ன பேப்பர் இருக்கு. அதில் ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கு, சிட்டி அவுட்ஸ்கட் அபேண்டன் ஃபேக்ட்ரி. விக்ரம் இதை படித்ததும் இது ஒரு ட்ராப், நம்மளை திசை திருப்ப தான் இதை இங்கே அமைச்சிருக்காங்கன்னு சொன்னார். உடனே ரவி, சார் என்னதான் இருந்தாலும் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு விக்ரம், கரெக்டு தான் ரவி, நீ சொன்னது. போலீஸ் கண்டிப்பாக அங்கே போகணும் தான், ஆனால் நாம் 2 பேரும் இல்லை, அதுக்கு வேற ஆள் தான் போக போகிறாங்க, நம்ம வேற இடத்துக்கு போக போகிறோன்னு சொன்னார். விக்ரம் போக போகிறதா சொன்ன இடம் எந்த இடம், அது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.